சொல்கிறேன். இது வந்து இது ஜோதிடத்தை பற்றி மட்டும் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து சுகர் பேஷண்ட் கிட்ட சர்க்கரை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. காஃபியில் கூட அவங்க சர்க்கரை போடாமல் தான் குடிப்பாங்க. இன்னும் என்னோடய கசினே ஒருத்தங்க அவங்க இப்போ சொல்கிறாங்க, ஐயோ வாழ்க்கையில் நான் சர்க்கரை போட்டு காஃபி குடித்து 20 வருஷம் ஆச்சுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காஃபியில் சர்க்கரை போட்டு குடித்தா சுகர் ஏறும் அப்படின்னு ஒரு காலத்தில் டாக்டர்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு டாக்டரு நீங்கள் சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரா அப்படின்னு பாருங்கள். அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி. அந்த லிஸ்ட்டில் கேரட் இருக்கும், மாம்பழம் இருக்கும், பலாப்பழம் இருக்கும், சும்மா ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லி 19 ரூபா ஸ்வீட் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போது கேரட்டில் சர்க்கரை இருக்கா? நம்ம காஃபியில் போட்டு குடிக்கிற சர்க்கரை கேரட்டில் இருக்கா? கிடையாது. மாம்பழத்தில் இருக்கா? கிடையாது. ஆனால் அதிலெல்லாம் ஒரு இனிப்பு சுவை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனிப்பே இல்லாத வேறு விஷயங்களில் கூட அதோட கலோரி லெவலில் குளுக்கோஸ் நிறையா ஃபார்ம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அது ஜீரணமாகி ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை அதிகப்படுத்தி விட்டுரும். அப்படி குளுக்கோஸ் அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு பாடியில் சுகராக கன்வெர்ட் ஆகி நம்மளை வந்து கஷ்டப்படுத்தும். அதனால தான் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் காஃபியில் சர்க்கரை போட்டு குடிக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி எந்த டாக்டரும் சொல்ல மாட்டார். இன்றைக்கி சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் நல்ல காஃபி தான் குடிச்சிட்ருக்காங்க, சுகர் போட்ட காஃபி தான் குடிக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் அன்னைக்கு ஃபாலோ பண்ணது இன்றைக்கும் அவங்க சர்க்கரை எனக்கு காஃபியில் சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு இன்றைக்கும் சொல்லுவாங்க. ஆனால் சர்க்கரைனால் மட்டும் உங்கள் உடம்பில் சுகர் லெவல் ஏறுறது கிடையாது. எந்த ஃபுட்டு இட்லி சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு சுகர் லெவல் ஏறும். ஓகேங்களா? அதனால் அது மாதிரி சொல்கிறேன் நான். இப்போ வந்து அந்த காலத்தில் சர்க்கரை போடாத காஃபி குடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க டாக்டர்ஸு. இப்போ அது வந்து வேறு கான்ஃபரன்ஸ்க்கெல்லாம் போகிறாங்க. அங்கே நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இப்போ வந்து மாறிடுறாங்க. ஆனால் நம்ம ஜோதிடர்கள் வந்து கான்ஃபரன்ஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் எல்லாம் இன்னும் ஜோதிடர்களுக்கெல்லாம் வரலை. அதனால் அவங்க இன்னும் அந்த பழைய இதுலேயே இருந்துட்டு பழைய விஷயங்கள்லையே கேட்டு தெரிஞ்சு அதை பற்றி மட்டுமே பேசுகிறதுனால தான் இன்னும் இவங்க வந்து இந்த கிரகங்கள் ஒரு கட்டத்தில் 2 கிரகம் சேர்ந்துருந்தால் அதுக்கெல்லாம் பலன் சொல்லிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியெல்லாம் இனி நாம் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 3 நட்சத்திரம் மேலே கிரகங்கள் போகும்போது ஒவ்வொரு பலனை கொடுக்கும். அதெல்லாமே இப்போ 2 நட்சத்திரம் அதே கட்டத்தில் இருந்தாலும் ஒரு நட்சத்திரம் ஒரு கிரகத்தோட சாரத்தில் இருக்கும், இன்னொரு கிரகம் இன்னொரு நட்சத்திரத்தோட சாரத்தில் இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு மாதிரியான பலன் வரும், அதுக்கு ஒரு மாதிரி பலன் வரும். அதே ஒரு 10 நாள் கேப்பில், அதாவது சூரியன் ஒரு மாதம் ஒரே கட்டத்தில் இருக்கும். அதில் வந்து 13 டிகிரி 20 கலை வரைக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும். அப்போது அந்த நட்சத்திரம் சூரியனுக்கு உகந்த நட்சத்திரமாக இருந்துருச்சு அப்படின்னா சூரியன் நல்லா இருப்பார். இப்போ அந்த 13 டிகிரிங்கிறது 13 நாளில் முடிஞ்சு போயிடும். ஏன்னா சூரியன் 1 டிகிரி ஒரு நாளில் நகர்ந்துருவார். அப்போது 13வது டிகிரி முடிஞ்சு அவர் 14வது டிகிரிக்கு போகிறப்போ வேறு நட்சத்திரத்துக்கு போயிடுவார். அப்படி வேறு நட்சத்திரத்துக்கு போயிட்டாருன்னா அந்த நட்சத்திரத்தோட தன்மையை சூரியன் வேலை செய்வார். அப்போது 10 நாள் தான் சூரியன் ஒரு மாதிரி வேலை செய்வார், இன்னொரு 10 நாள் வேறு மாதிரி செய்வார். திரும்பியும் கடைசி அந்த நட்சத்திரம் முடிஞ்சு அடுத்த நட்சத்திரம் ஒரு பாதம் தான் அங்கே இருக்கும். அந்த ஒரு பாதம் வரைக்கும் வேறு மாதிரி வேலை செய்வார். அதனால் ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அது எந்த சாரத்தில் நிற்கிது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அதனோட பலன்களை சொல்ல முடியும். இன்னும் டீப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேபி முறையில் சாரத்தில் அதிபதியாக வர்றது ஒன்று, உபாதிபதியாக வர்றது ஒன்று, உப அதிபதியாக வர்றது ஒன்று. அந்த மாதிரி நாங்கள் துல்லியம் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் போய் பார்த்து தான் உங்களுக்கு பலன்கள் சொல்லுவோம். அதனால் இந்த கட்டத்தில் எனக்கு இந்த கிரகம் இருக்குது அதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ டீப்பாக மிக சிறப்பான பலன்களை நாங்கள் கேபியில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த வெறும் கட்டத்தில் மட்டும் கிரகங்கள் இருக்கிறத வச்சோ அல்லது ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை பார்க்குறத வச்சோ எல்லாம் எந்த பலன்களையும் எடுக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் சும்மா நம்ம கட்டத்தில் இருக்குது, எதிர்கட்டத்தில் இருக்குது, அதனால் இது பார்க்குது அப்படின்னுலாம் நம்ம சொல்கிறோம். நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க.
சூரியனை சனி பார்த்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எங்கே சூரியன் இருந்தாலும் சனிக்கு தெரியும். சூரியன் நடுவில் இருக்கார், சனி வந்து சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு. அப்போ சனி எங்கிருந்து பார்த்தாலும் சூரியன் தெரியும் இல்லையா? அப்போ எப்படி 3 பார்வை மட்டும் இருக்கும்? ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கேட்டால் அதுக்கெல்லாம் அவங்கக்கிட்ட பதிலே இருக்காது. ஆனால் இன்னும் அந்த பாரம்பரிய முறையவே வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இந்த ஜீ தமிழில் ஒரு தடவை திரு மாரிமுத்து அவர்கள் எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு சீரியலில் குணசேகரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் எம்ஐஏ அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு தெரியாதவங்கள கூட அந்த எம்ஐஏ அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சிடும். அவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்த அமரர் திரு மாரிமுத்து அவர்கள் ஒரு கொஞ்ச காலம் முன்னாடி அவருக்கு மரணம் ஏற்பட்டுருச்சு. அவர் வந்து ஜீ தமிழில் ஜோதிடர்களை வந்து கோவமாக பேசிட்டார். அவர் பேசினதுலேயும் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாதுங்க. அவர் என்ன பேசினார் அப்படின்னா, இந்த தமிழ்நாடே உருப்படாமல் போகிறதுக்கு ஜோதிடர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசினார். அது வந்து அவரோட அனுபவமாக இருக்கும். அவர் போன ஜோதிடர்கள் சொன்ன விஷயங்கள் அவருக்கு சரியாக வந்திருக்காது. அதனால் அவருக்கு வந்து ஜோதிடர்கள் மேலே ஒரு கோபம் இருக்கும். அப்புறம் அவர்கிட்ட பேசினவங்க வந்து இந்த மாதிரி நான் ஜோசியம் பார்த்தேங்க, ஆனால் அந்த ஆள் சொன்னது ஒன்றும் நடக்கலை, நான் போய் கேட்ட இடத்துல எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, ஆனால் அந்த மாதிரி எதுவும் எனக்கு நடக்கலை அப்படின்னா அவர்கிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் வச்சு தான் அவர் வந்து ஜோதிடர்கள் தமிழ்நாட்டையே ஜோதிடர்கள் தான் கெடுக்கிறாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டாரு. அதே போல் இந்த ஒரு விஷயம், இன்னொரு விஷயமும் கேட்டார் அவர். ரஜினிகாந்த் கூட எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, அத்தனை பேர்த்துக்கும் ஏன் ரஜினி மாதிரி வரல அப்படின்னு கேட்டார். மிக சிறப்பான கேள்விங்க அது. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஜோதிடர்கள் அவர் மேலே கோவப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு வந்து நம்ம பதில் சொல்லணும். அதுக்கான பதில் தான் இப்போ நான் சொன்னது. ஒரு ரஜினிகாந்த் பிறந்த அன்னைக்கு ஒரு கட்டம் இருந்திருக்கும், அதுதான் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகமாக இருக்கும். அவர் வந்து ஒரு 2 மணி நேரம் அவருக்கு ஒரு லக்னம் இருந்திருக்கும். அந்த 2 மணி நேரத்தில் இன்னும் எவ்வளோ ஒரு 100 பேராவது பிறந்திருப்பாங்க இல்லையா? ஏன் அந்த 100 பேரும் ரஜினிகாந்த் மாதிரி வரலை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நட்சத்திரங்கள், அந்த ரஜினிக்கு இருந்த ஜாதக அமைப்புக்கும் அந்த அவர் கூடயே பிறந்த அவங்க இருந்த ஜாதக அமைப்பும் டிகிரிகளில் வித்தியாசப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரஜினி ஒரு டிகிரியில் பிறந்திருப்பார், அதுக்கப்புறம் அதே அந்த ஒரு 2 மணி நேரத்துலேயே பிறந்தவங்க அதுக்கு அடுத்தடுத்த டிகிரிகளில் தான் பிறந்திருப்பாங்க. அந்த டிகிரிகளில் அவங்க பிறந்தப்போ அவங்களுக்கு விழுந்த லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் எந்த உபநட்சத்திரத்தில் விழுந்துச்சு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ரஜினிக்கு விழுந்த அந்த லக்ன புள்ளி சிறப்பான ஒரு அதாவது வல்லத்தன்மையோட ரஜினி வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இடத்துல அந்த லக்ன புள்ளி விழுந்திருக்கு. அதனால தான் அவருக்கு இவ்வளோ சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம், புகழ், தலைவா அப்படின்னு அவர் மேலே அவ்வளோ மரியாதை செலுத்துகிறாங்க. அப்படி எல்லாமே வந்து அந்த ஒரு லக்ன புள்ளியால் அவருக்கு கிடைச்சது தான். அதே போல் இன்னும் அவர் கூடயே அந்த 2 மணி நேரத்தில் பிறந்தவங்க அடுத்தடுத்த தள்ளி விழுந்த லக்ன புள்ளிகளால் அவங்களால ரஜினிகாந்த் மாதிரி ஆக முடியல. இதே தான் ஜெயலலிதாக்கும் எல்லாரும் கேட்பாங்க, ஏன் ஜெயலலிதா மாதிரி ஆக முடியல அப்படின்னு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஒரு டிகிரியில் பிறந்தாங்க இல்லைங்களா? அப்போது அவங்களுடைய லக்னம் எந்த நட்சத்திரத்தில் எந்த உபநட்சத்திரத்தின் மேலே விழுந்திருக்கோ அதை வச்சு தான் அவங்க அந்த இடத்துக்கு போனாங்க. அவங்க கூடயே பிறந்தவங்களுக்கு, ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது 2 மணி நேரம், நீங்கள் அந்த 2 மணி நேரத்துக்கு தான் பலன் சொல்கிறீங்க. அந்த 2 மணி நேரம்னு எவ்வளோ விஷயங்களை கடந்து வருது இல்லைங்களா? அந்த கடக்கிறப்போ ஒவ்வொரு லக்ன புள்ளியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுக்கும். எல்லாத்துக்கும் ஒரே பலன் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 2 மணி நேரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே பலன் தானா?